ஆண்டவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவரை துதிக்க. வேதாகமத்துல கர்த்தர் எல்லாருடைய கற்பத்தையும் திறந்தார். நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். ஒன்றுத்துக்குமே உதவாத, ஒண்ணும் பண்ண முடியாத சாராருடைய கற்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? திறந்தார். அற்பமா எண்ணப்பட்ட அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். லேயாளுடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். ராகேலுடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். 10 தலைமுறை ஆலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சபிக்கப்பட்ட மோவாபிய சந்ததியாகிய ரூத்தின் கற்பத்தை கூட ஆண்டவர் திறந்தார். யோவான் ஸ்நானனுடைய தாயின் கற்பத்தை திறந்தார். மனோவாவின் மனைவியின் கற்பத்தை திறந்த கர்த்தர் ஒரு ஆளுடைய கற்பத்தை திறக்கல. வேதாகமத்தில் என்னவா? இத்தனை பேருடைய சபிக்கப்பட்டவர்களுடைய கற்பத்தை திறந்தாரு. ஆண்டவரை விட்டு விலகி போனவருடைய கற்பத்தை திறந்தாரு. வேதாகமத்திலே ஒரே ஒரு நபருடைய கற்பத்தை திறக்கவில்லை. அது யாருடைய கற்பம் தெரியுங்களா? தன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதின் மனைவியாகிய மீகாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்தார். யாரு? இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அங்க என்ன நடக்குது? தாவீது ராஜா பெலிஸ்தரை முறியடித்து அந்த தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எல்லாம் ஆடி பாடி ஏபத்தை தரித்து கொண்டு ஆடி பாடி வந்துட்டு இருக்கிறார். வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு ஆராதனை. பல ஆயிரக்கணக்கான மேல் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீகால் பலகனி வழியா எட்டி பார்க்கிறாங்க. யாரை எட்டி பார்க்கிறாங்க? தாவீது ஆடுவதை எட்டி பார்த்து தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் மீகாலுடைய கற்பத்தை அடைத்து வைத்தார். இதற்கு வேதாகமத்திலே ரொம்ப பரிதபிக்கப்பட்ட வசனங்கள், பல வசனங்கள் இருக்கிறது. ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லி பல வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு பரிதபிக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுங்களா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகால் சாகும் வரை அவள் பிள்ளை பெறாதிருந்தாள், மலடியா இருந்தாள். காரணம் என்ன? ஆராதனையை அவமதித்ததுனால, ஆராதனை அற்பமா எண்ணினதுனால அவ்வளோ இரக்கமுள்ள தேவன் என்ன பண்ணாராம்? கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் ஆண்டவரே என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மலடா இருக்கிறது, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்காமல் இருப்பது கூட ஒரு காரணமா இருக்கலாம். என்னன்னா